நம்முடைய அப்பா பாஷா அவர்களுடைய மரணம், அந்த உயிர் தியாகம் எல்லாம் இதுக்கு பயன்படணும். மீதி இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு பயன்படணும். இதை சட்டத்தின்படி நின்று அணுகுவது சரியா வராது. இது மானுட பற்றின் அடிப்படையில், ஒரு மாந்தனை அடிப்படையில், கருணை கொண்டுதான் இதை பார்க்கணும். கருணை கண் கொண்டுதான் இதை பார்க்கணும். 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 1/4 நூற்றாண்டை கழிச்சுட்டாங்க. இனி போய் சிறையில வச்சு சித்திரவதை செய்யறது சரியா இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. யார் வேணாலும் வாழலாம், ஆனா தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறது முட்டாள்தனம், மூட நம்பிக்கையானது, மூடத்தனமானது. இந்த மக்களை யார் ஜெயிக்காங்களோ அவங்க ஆளுறதுதான் ஆட்சி. அப்பதான் சட்டங்கள் பிறக்கும், அப்பதான் திட்டங்கள் பிறக்கும். தமிழர்கள் நாங்க தான் வாழ்வோம்னா யாரெல்லாம் தமிழங்க? அம்மா நான் என்னன்னு கேட்டா பதிலுக்கு தெரியல, துப்பு இல்ல. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, அதுக்கு தட்டி கேட்க துப்பு இல்ல. தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறான், அதை தட்டி கேட்க துப்பு இல்ல. தமிழர்கள் தான் புடுங்குவீங்களா? யாரா தமிழங்க? தமிழர்கள் தான் புடுங்குவேன்னா யார் தமிழர்னா? நாம் தமிழர் கட்சினா என்ன? அதுலதான் இருக்கு யாரெல்லாம் தமிழருங்கிறது. அதுக்குள்ள அரசியல் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சினா என்ன அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நாம் தமிழர் கட்சினா என்ன, அதுக்கு நீங்க பதில் சொன்னாதான் யார் தமிழர்கள் தெரியும். வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், வாழ்கதான் சொல்லுவேங்கிறான். அவனுக்கு போய் ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தேங்க, வெக்கம் இல்லாம துப்பு கிட்டு போய் சொல்றிய. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சர்ச்சு கட்டப்படணும், வெக்கம் இல்லாம மானம் கட்டு போய் ஏட்டி உறிஞ்சு போட்டுட்டு போய் காலில் விழுற. தமிழர்கள் தான் புடுங்குவீங்களா? எப்படா புடுங்குவிய? எப்படி புடுங்குவியன்னு கேட்க. அம்மான்னா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, முத்தமிழ்னா என்னன்னு தெரியாது. நாங்க ஆளுவேன்னா என் தாய் நிலத்தை நான் ஆளாமல் வேற ஒருத்தர் ஆளுவது என்பது நான் அடிமை. வேற நீ அடிமை தானே. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, தட்டி கேட்க துப்பு இருக்கா? இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நான் ஹிந்து மதத்துல சிவன் தான் கடவுள், முருகன் கடவுள், விநாயகர் கடவுள், சக்தி தேவி, சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, பேச்சி அம்மன், இசக்கி அம்மன், சொல்லமான சாமி, ராமன். அப்படி இருக்கும்போது இப்போ ராமன் வேணுமா, உன் தமிழ் வேணுமான்னு கேட்டாங்கன்னா நான் தமிழ் தான் முதன்மையானதுன்னு நான் சொல்லுவேன். எந்த அபூபக்கர் சொல்லுவான், எந்த ஜோசப் ஜெபஸ்டின் சொல்லுவான். ஏன் தாய் நிலத்துல நான் ஆளாம இருப்பது அடிமைத்தனங்கிற? அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுக்குங்கிற? தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி வழங்கப்படும் சொல்ல முடியுமா? அப்படி அறிவிச்சேன்னா அப்ப பாரு உனக்கு எதிரி யாருன்னு தெரியும். உனக்கு எதிரி யாருன்னு தெரியும்னா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும் அறிவிச்சு பாருங்க. அப்போ தமிழ் தேசியம் யாருக்கு எதிரினோ, இந்த தமிழ் மண்ணுக்கு யார் எதிரின்னு தெரியும். சும்மா திருவள்ளுவரை கொண்டு வச்சுட்டா திருவள்ளுவரை நான் கடவுளா எடுத்துக்குவேன். ராமன் வேணுமா, திருவள்ளுவர் வேணுமா கேட்டா நான் திருவள்ளுவர் சொல்லுவேன். திருவள்ளுவர் வேணுமா, தமிழ் வேணுமான்னு கேட்டா நான் தமிழ் வேணும்னு சொல்லுவேன். தமிழ் வேணுமா, உங்க அம்மா வேணுமான்னு கேட்டா நான் எங்க அம்மா வேணும்னு சொல்லுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் நானா இருக்கிறேன், அவ்வளவுதான். இது ஹிந்துவா இருந்தா மட்டும்தான் முடியும். எல்லாத்துக்கும் மாநிலம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, எல்லாத்துக்கும் மொழி வழி தேசியம் இருக்கு, மொழி வழியா மாநிலம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மொழி வழி தேசியங்கிறது தப்பு. முதல்ல அதை புரிஞ்சுடுங்க. எல்லாத்துக்கும் மாநிலம் இருக்கு, எதுக்கு ஆள்றதுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி மொழி வேற கிடையாது, மொழி எல்லாமே ஒண்ணுதான். இப்போ ரஜினி சாரு கன்னடக்காரர் தான், அவரு இங்க என்னவா வாழ்றாரு, கன்னடக்காரனா வாழ்றாரு. தெலுங்குக்காரங்க இங்க வந்தாங்கன்னா தமிழர்களாவே மாறிடுவாங்க. ரஜினி சார் பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுத்தாரு, அவர் பேர பிள்ளை இப்ப என்னவா வளருது. இதே இது அபூபக்கருக்கு ஹிந்து பண்ண கட்டி கொடுத்தில, அந்த அபூபக்கரு அப்படி இருப்பாரா? ரஜினி சார் இங்க வந்திருக்காரு, ஆனா நான் கன்னடத்துல தான் பேசுவேன், கன்னடத்துலதான் நான் பேர் வைப்பேன். கன்னடத்துக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நான் படிப்பேன். தமிழ்நாட்டுல இருக்கிற கோயிலுக்கு போக மாட்டோம், நாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு எஞ்சி நிக்க மாட்டோம். நாங்க கன்னடர்கள், அதனால எங்க படத்துல நாங்க கன்னடத்தை தான் முதல்நிலைப்படுத்துவோம் அப்படின்னு தான் சொன்னாங்களா? நாங்க தெலுங்கர்கள், அதனால எங்க படத்திலயோ இல்ல எங்க பள்ளிக்கூடத்திலயோ எங்க சார்ந்த விஷயத்துக்கு நாங்க தமிழ்நாட்டுல இருக்க கோயிலுக்கு போக மாட்டோம். நாங்க ஆந்திராக்காரரு, அதனால நாங்க தெலுங்கர்கள், அதனால நாங்க ஆந்திராவுக்கு தான் போவோம் சாமி கும்பிடுறதுக்கு. அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? கிடையாது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மத மாற்றம் மட்டும் தான் சொல்லும். மத மாற்றத்தோட நோக்கம் இங்க இருக்கிற மக்களை மதம் மாத்தி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, கடவுள் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு போயிட்டுன்னா பாகிஸ்தான் போச்சுலாம். அந்த மாதிரி தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு. தமிழர்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அபூபக்கரோ ஜோசப் ஜெபஸ்டினோ ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாடு இந்த உரிமையெல்லாம் பேச முடியாது. பாகிஸ்தான்ல போய் பேசி பாருங்க, பாகிஸ்தான் இந்தியா தானே. இப்ப அங்க போய் பேச முடியுமா? இந்தியான்னு பேச முடியாது. ஏன்? அவன் மதம் மாறிட்டான், அவன் பெரும்பான்மை ஆயிட்டான். ஆனா இதே இது தெலுங்கர்களோ மலையாளியோ கன்னடகாரனோ பாம்பேகாரனோ ஹிந்திக்காரனோ இங்க பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னா தமிழ் அவங்களால அழிக்க முடியாது. ஏன்னா அவன் தமிழனாவே மாறிடுவான். ஏன்னா நம்ம சமஸ்கிருதத்துல பேசுறோம், தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு நீங்க அறிவிங்க. அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்ட்டு ரஜினி சாரோ பாரதி பெண்ணனோ பாக்கியராஜ் ஐயாவோ தெலுங்குக்காரங்களோ மலையாளிக்காரங்களோ கன்னடக்காரங்களோ எதிர்த்துட்டா இனி அந்த இடத்துல தூக்கில போட்டுருங்க. எதிர்ப்பு எங்க இருந்து வருது பாருங்க. சும்மா 1000 பேர் இருக்கிற இடத்துல போய் எனக்கு ஏன் மந்திரி சபை கொடுக்கலன்னா, அவங்க தெலுங்கர்கள் அதனாலே கொடுத்திருந்து, அவங்க இந்த மக்களை ஜெயிச்சாங்க கொடுத்திருந்து, அவங்க இந்த மக்களை ஜெயிக்கிறாங்க, அதனால ஆளுறாங்க. அப்ப மொழி தெரியணும். உனக்கு அம்மா என்னன்னு தெரியாத தூண்டி விடுறது இது.